ஊரகத்தின் நக்கல் பேச்சு. பிரேமி, ஏதோ ஃபோன் வந்துச்சு போல இருக்கே. நம்ம மக தாங்க பேசினாங்க. என்னவா கேட்டார் சபேசன். ஒரே பொண்ணு, செல்லமாக வளர்த்தோம். பெரிய இடத்து வர வந்துச்சு. புரோக்கரும் இதை விட்டுறாதீங்க, உங்கள் பொண்ணு அழகுக்கு தான் அவங்களே வராங்க, இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு அத்தை மகள்க மாமா மகள்கன்னு போட்டி போட்டு வராங்களாம். உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கிடுங்கன்னு சொன்னார்ல. ஆமாம், நாமளும் போய் விசாரித்தோம். கிராமத்தில் பெரிய மிராசுதார் குடும்பம். 3 ஆம்பளை பசங்க. 2 பேருக்கும் பெரிய இடத்துல பெண் எடுத்து கட்டி வச்சிட்டாங்க. நம்ம மகளை தான் 3வது மகனுக்கு பார்க்குறாங்கன்னு புரிஞ்சிச்சு. நம்ம மக அழகுல அந்த பையன் மயங்கி கட்டிக்கிட்டா இவளை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிற்க மிராசா அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நான் சாதாரண சூப்பர் மார்க்கெட்டு கணக்கு எழுதுகிற கணக்கை முதல்ல ரொம்ப அஞ்சினேன். நீ தான் இந்த இடத்த விடாதீங்கன்னு கட்டாயப்படுத்தின. ஆனால் புரோக்கர் சொன்னார் 50 பவுன் போடணும். மற்ற 2 மருமகளும் அவ்வளோ போட்டிருக்காங்க. இது ஒன்று தான் நிபந்தனை, வேறு எதுவும் அதிகமாக செய்ய வேண்டாம், கல்யாண செலவை தவிரன்னு சொன்னார். நான் எங்கேயா 50 பவுனுக்கு போகிறது? இப்போ பவுனு என்ன விலை விற்கிது தெரியுமான்னு அதுக்கும் அவர் பதில் வச்சிருந்தாரு. முதல்ல ஒரு அது போடுங்க. நிச்சயதார்த்தம் போது ஒரு 10, திருமணத்துக்கு முதல் நாள் ஒரு 10 பவுனும் போடுங்கன்னு சொன்னார். எப்படியோ உன் நகையை விற்று உன் அண்ணன் தம்பிக்கிட்ட கடன் வாங்கி 20 பவுனு, நிச்சயதார்த்தம் போது 10 பவுனும் போட்டோம். ஆனால் கல்யாணத்தின் போது அவங்க கேட்ட 10 பவுன் நகையை போட முடியலை. எப்படியோ கொஞ்ச நாளில் போட்டுருவோன்னு நான் சொன்ன உறுதியை வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். இப்போ அந்த 10 பவுன் நகை பாக்கி நிற்கிது என்றால் மூச்சு இறக்கிய சபேசன். ஏங்க, இப்போ தலை தீபாவளி வருதே, அதுக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு செயின், கைக்கு மோதிரம் போட வேண்டாமா? அதையும் கணக்கில் சேர்த்துக்கங்க. இப்போ உங்கள் மகன் என்ன சொன்னா தெரியுமா? கவிதா என்ன சொன்னா பிரேமி? சொல்லலைங்க, அழுதா, அப்படி அழுதா. அவளுடைய மற்ற ஓரப்படிகள் எல்லாம் இவளை அந்த கிண்டல் செய்கிறாங்களாம். அவங்க எல்லாம் பெரிய இடம், நாம தாங்க ரொம்ப ஏழ்மைப்பட்ட இடம். ஒருத்தி சொல்கிறானா, நம்ம கடைசி மைத்தனருக்கு தலை தீபாவளியாக்கும். கவிதா அசத்திடம். ஆமாம், வைர மோதிரம் தான் போடுவாங்கன்னு சொல்ல, அடுத்தவ ஏன் அப்போ வெறும் கழுத்தோடு தான் மாப்பிள்ளையை அனுப்புவாங்களா? ஒரு 5 பவுனு மைனர் செயின் போட்டு தான் அனுப்புவாங்கன்னு கிண்டல் அடிக்கிறாளாம். சபேசன் பேசவில்லை, அழுதார். ஏங்க அழுகுறீங்க? தெரியாமலா சொன்னாங்க? விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்ன்ட்டு. நாம் செய்த தப்புக்கு தினம் தினம் கவிதா தான் கஷ்டப்படுது. தாய் பிரேமியும் அழுதாள். ஒரு முடிவு இப்போவே கட்டுறேன் சபேசன். ஐயோ, என்ன செய்ய போறீங்க? இது ஒன்று தான் கடைசி வழி, அதை தான் செய்ய போகிறேன், நீ எதுவும் கேட்காதன்னு கூறி ஒரு கடிதத்தை எடுத்தார். அதில் மனம் உருகி அழுது புலம்பியபடி மாப்பிள்ளையிடம் மன்னிப்பும் தன் இயலமையும் எழுதி, தான் சாவதற்குள் எது முடியுமோ அதை செய்து விடுகிறேன் என்ற உறுதியை கொடுத்து எழுதி அதை மாப்பிள்ளை அலுவலகத்துக்கு பர்சனல் என்று கொட்டை எழுத்தில் போட்டு குரியரும் செய்துவிட்டார். மாப்பிள்ளையிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. தீபாவளிக்கு 2 நாட்கள் முன்பே மாப்பிள்ளை தன் அழகிய மனைவி கவிதாவை அழைத்து கொண்டு வந்தான். வாயால் நல்ல உபசரிப்பு செய்தனர் சபேசனும் பிரேமியும். சிறிது ஓய்வு. கவிதா அம்மாவை கட்டி ஆனந்த கண்ணீர் வடிக்க தன் இயலமையை நினைத்து தாய் உண்மையில் கண்ணீர் வடித்தாள். பின் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கிற சபேசன் ஒன்று தோணாமல் குறுக்கோ நெருக்கமாக அழைந்தபடி இருந்தார். மாப்பிள்ள மெல்ல அழைத்தார் சபேசன். தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என்ன மாமா? தீபாவளிக்கு வேஷ்டி துண்டு பொண்ணுக்கு புடவை எடுத்தாச்சு. சரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மாமா? தலை தீபாவளி மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் போடணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் எல்லாமே லெட்ரு மூலமாக எழுதிட்டீங்களே, அப்போ படிச்சிட்டிங்களா? ஓ, பதில் தான் போடலை. அதுதான் எனக்கு ஒரு அச்சமாக போயிட்டு. எதுக்கு அச்சம்? பதில் ஒரு ஆறுதலாக வரலையே, அதனால் கோபம் இருக்குமோன்னு நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம். தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்களே. இருந்தாலும் சரி, சொல்ல வருவதை முழுமையாக சொல்லிடுங்க மாமா. தலை தீபாவளிக்கு மாப்பிளைக்கு மோதிரம் மைனர் செயினும் போடட்டும். வசதியான சிலர் கைக்கு பிரேஸ்லெட்டு போடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் நடைமுறை வழக்கமாமா. சபேசனுக்கு நெஞ்சை பிசைந்தது. அப்போ நம்ம மருமகன் இதெல்லாம் எதிர்பார்க்குறாரு என்று அஞ்சி
இரு கைகளை கூப்பி ஏதோ வாய் முணுமுணுக்க ஆரம்பித்ததும் அவன் வேகமாக எழுந்தான். கூப்பிய கரங்களை விடுவித்தான். கவிதா, இங்கே வா என்றான். என்னங்க என்றபடி ஓடி வந்தாள் கவிதா. சபேசன் பிரம்மை பிடித்து நீக்க பிரேமி இரு கைகளையும் கட்டியபடி நின்றிருந்தாள். மனசு பாரமா இருக்கு கவிதா, நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோமா? ஓ, வாங்க போவோம். இருவரும் விடைபெற்று வெளியில் சென்று வைத்தனர். வரும்போது கவிதா தன் செய்ய வேண்டிய லட்டுக்கான ஜாமான்கள் மற்றும் காரத்துக்கு தன் கணவருக்கு பிடித்த ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான ஜாமான்களை வாங்கி வந்து அன்று இரவே லட்டு செய்து ரிப்பன் பக்கோடாவும் செய்து விட்டாள். முழுக்க முழுக்க கூட இருந்து உதவியவன் அவன் கணவனை தான் ஒழிய அம்மா இல்லை, அம்மாவே வர வேண்டாம் தான் செய்து பழகிப்பதாக கூறவும் பிரேமியும் அவளை சுதந்திரமாக விட்டாள். மறுநாள் தீபாவளி. அனைவரும் எண்ணெய் ஸ்நானம் செய்து இறை வழிபாடு முடித்து கவிதாவும் அவள் கணவனும் தன் பெற்றோர்களை நமஸ்கரித்து ஆசி வாங்கினர். அப்பா, மோதிரம் என்று கவிதா கூறவும், ஐயோ, அதுதான் எழுதி விட்டேனே என்றார் சபேசன். அத்தை, கழுத்துக்கு செயின் என்று கேட்கவும் பிரேமி நடுநடுங்கி தன் கணவரை கலங்கிய கண்களுடன் ஒரு பீதியோடு பார்த்தாள். உடன் ஓடினான் சபேசன். பெட்டியை திறந்தார். 2 500 நோட்டுகளை எடுத்தார். பிரேமி, நீயும் நானும் போய் ஒரு தட்டில் வெத்தலைப்பாக்கு, புஷ்பம் மட்டும் இந்த 500 நோட்டுகளையும் நம் பெண் மாப்பிளைக்கு கொடுத்து அவர் இன்னும் ஏதாவது கேட்கும் முன் நாம் விழுந்து வணங்கிடுவோம் என்றதும் பிரேமியும் உடனே ஒரு தட்டில் வெத்தலைப்பாக்கு, புஷ்பம் 500 நோட்டுகளை வைத்து வாழ்த்துவதற்கு தயார் செய்தாள். மாப்பிள கவிதா, எங்களால் முடிந்தது இவ்வளோதான்னு அழுதபடி கூறி கீழே விழும் சமயம் மாப்பிளை சபேசனை தாங்கி பிடித்தான். கவிதா தாயை தாங்கி நிறுத்தினாள். மாமா, தல தீபாவளிக்கு பரிசு கொடுக்கணும்தான், அது ஒரு பக்கமாக இருக்கக்கூடாது இல்லையா, 2 பக்கமும் இருக்கணும் என்றவன், கவிதா எடுத்து வாயேன் என்றான். இதோ வரேங்க என்று ஓடியவள் அவர்கள் வாங்கிய பெருந்தட்டில் மஞ்சள், குங்குமம், புஷ்பம் மற்றும் வெத்தலை பாக்கு வைத்து முதலில் தாய்க்கு தங்கள் பரிசை இருவரும் வழங்கும்போது தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறு பெட்டியை அதில் வைத்து கொடுத்தான் மருமகன். உடனே அதே தட்டை வாங்கி அதில் செவ்வாழை ஒரு சீப் வைத்து வெத்தலை பாக்குடன் ஒரு சிறு பெட்டியும் வைத்து கவிதாவும் அவள் அன்பு கணவனும் சபேசனுக்கு கொடுக்க தாய் தந்தையர் அதை வாங்கி கண்களை உற்றி கொண்டனர். பிரேமி பெட்டியை பிரித்தாள். அதில் 5 பவுனுக்கு செயின் இருந்தது. அதிர்ச்சி மற்றும் பேரானந்தத்துடன், இதெல்லாம் உண்மையா, நாம் இருப்பது பூமியா இல்லை கனவு உலகிலா என்று தன்னை மறந்து நின்றபோது கவிதாவே தாய் கழுத்தில் அதை அணிந்துவிட மருமகன் கைகளை தட்டி பெரும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். அதேபோல் சபேசன் தன் பெட்டியை திறந்தார். அவர் கண்கள் கூசினர். ஆம், வைர மோதிரம்தான் அதில் இருந்தன. மருமகனே தன் கையால் மாமாவுக்கு வைர மோதிரத்தை விரலில் போட்டு அழகு பார்த்த பின் இருவரும் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி வாங்கினர். ஆசியின் போது அச்சதையும் மலர்களையும் தூவினாலும் பெற்றவர்களின் ஆனந்த கண்ணீர் துளிகள்தான் கவிதாவையும் அவள் கணவனையும் ஆசீர்வதித்தது. மாமா, இது எங்கள் தீபாவளி பரிசு. இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். கவிதா என் அன்னிகள் 2 பேரிடமும் அத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறாள். பெரிய இடத்து பெண்கள் அவர்கள் ஆனதால் என் அப்பாவும் அம்மாவும் எதுவும் கண்டுகொள்வதில்லை. அண்ணன்களும் தங்கள் மனைவியின் செல்வத்தில் அத்தனை பெருமை கொண்டிருந்தனர். கவிதா திருமணம் ஆகி வந்ததிலிருந்து குடும்பத்தின் முழு பொறுப்பையும் என் அன்னிகள் கொடுத்து இவள் ஓடாய் உழைக்க முழுக்க முழுக்க வாழ்வை என்ஜாய் செய்தனர் என் அன்னிகள். ஆனா ஒரு நாள் கூட கவிதா முகத்தை காட்டியதில்லை. உங்களிடமும் அதை பற்றி புகார் கொடுத்ததும் இல்லை. இதுதான் உங்கள் அருமையான வளர்ப்பு. அதற்காகவே நீங்கள் எனக்கு கவிதாவை தந்தருக்கு உங்களுக்கு வைர மோதிரமும் அத்தைக்கு 5 பவுனுக்கு செயினும் போட்டேன். இது சிறு பரிசுதான். நீங்கள் எனக்கு கொடுத்த கவிதாவுக்கு ஈடாக எதுவுமே என்னால் போட முடியாது மாமா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி மீண்டும் கவிதாவுடன் அவர்கள் காலில் விழ இந்த முறை உறக்கவே அழுதுவிட்டார்கள் சபேசனும் பிரேமியும். மாமா, இனிமேல் நீங்கள் கவிதாவை பற்றி எந்த கவலையும் பட வேணாம். நான் வேலை செய்யும் கம்பெனி பூனேவில் இருக்கிறது. அங்கு என்
வேலையை மாற்றிக்கொண்டு விட்டேன். அடுத்த மாதம் கவிதாவுடன் நான் புனே சென்று விடுவேன். இனி நாங்கள் தனி குடித்தனம்தான். நீங்க அடிக்கடி வரணும். உடல் நலமில்லாது போனால் எங்களுடனே இருக்கலாம். அதற்கும் யோசிக்க வேண்டாம் என்றதும் மீண்டும் சிறு அழுகையை பரிமாறப்பட்டன. ஒரு வழியாக தீபாவளி முடிந்து ஊர் செல்லும் சமயம் ஒரு அசரி குரல் கேட்டது. பலே பலே, இந்த தீபாவளி தாண்டா நான் கண்ணனிடம் வேண்டினேன். இதுதாண்டா தீபாவளி, இதுதான் உண்மையான தல தீபாவளி. இன்றுதான் நான் கண்ணனிடம் வேண்டிய வரம் முழுமையாக பலித்தது என்ற நரகாசுரனின் அசுர குரல் ஓங்கி வானில் கேட்கும் அளவுக்கு ஒலித்தது.